ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் சரி. நீங்கள் நம்ம என்ன வீட்டை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி இந்த பைக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பைக்கில் வந்து எப்படின்னா, இந்த ஸ்கூட்டர்ஸு, சின்ன சின்ன பைக்ஸு, லோ கெப்பாசிட்டி பைக்லலாம் லாங் ட்ரைவ் போக முடியுமான்ற டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த கண்ட கெடியில் இருக்குது, இந்த பைக் தான் வச்சுருக்கேன், இந்த 100cc பைக் தான் வச்சுருக்கேன், 150cc பைக் தான் வச்சுருக்கேன், என்கிட்ட ஆக்டிவா தான் இருக்குது, டியோ தான் இருக்குது, ஜெஸ்ட் தான் இருக்குது, ஸ்கூட்டர் தான் இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன வண்டி தான் இருக்குது. நான் எப்படி போக முடியும்? லாங் ட்ரைவ் எனக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது. இந்த வண்டிலாம் போக முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. Took a swing at a wrecking ball and I prayed for my downfall, and I found a way to reconcile, 'cause in my heart it's not worthwhile. It's a bloody battlefield where some go down, others heal. In the end it's all the same. All you can do is play the game. Oh, do we say goodbye? Refuse to question why. I'm sad to say I'm sorry, so lie, pretend that you're okay, swear that you will stay, keep trying for one day. I'm sick of all these lies, don't care if I capsize, there's nothing left for me to hide, don't wanna live a lie. Too many lows, too many highs, too many things to criticize, and so I leave it all behind. Don't wanna live a lie. ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லோ கெப்பாசிட்டி பைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்பீடாக போக முடியாது. நீங்கள் நினைக்கிற ஒரு 80-90 விட போக முடியாது. நீங்கள் 60-70 மெயின்டைன் பண்ண முடியும். இதை நீங்கள் மைண்டை ஃபஸ்ட்டு தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போங்க. பிகாஸ் இது ரொம்ப 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 க்ரூஷியலான விஷயம். நீங்கள் ஹைவேயில் போயிட்டு உங்கள் வண்டி 80 போகும் ஸ்டார்டிங்கில். நீங்கள் 80ல் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு போக இன்ஜின் ரொம்ப சீசாக இன்ஜின்லேருந்து ஹீட் ஆகும், சீக்கிரமாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு டப்புன்ட்டு. அதனால் நீங்கள் 60-70 தான் மெயின்டைன் பண்ணணும் மோஸ்ட்டாக. அப்போ தான் உங்களுக்கு வந்து வண்டி வந்து லாங் ட்ரைவ் போக முடியும். இல்லை வண்டியிலே ப்ராப்ளம்ஸ் ஆரம்பிக்கலாம், இல்லைனா வண்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிருக்கலாம், ஏதாச்சும் மைலேஜ் ட்ராப் ஆகும், இல்லைனா பவர் கம்மியாகிடும். இன்னும் எக்கச்சக்கமான பிரச்சனை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். உடனே தெரியலனாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட தெரிய வரும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பொறுமை ரொம்ப அவசியம். அது நீங்கள் ஒரே கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் மூவ் பண்ணணும். இது வந்து இங்கேருந்து யோசிக்கும் போது உங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக தெரியாது. பட் ஆனால் அந்த ஹைவேயில் ஓப்பன் ரோட்டில் கை முறுக்க தான் தோணும். இப்போ அந்த டைமில் தான் நீங்கள் வந்து ஸ்டெடியாக இருந்துட்டு, இல்லை நம்ம வண்டி போகாது, நம்மளும் போகக்கூடாதுன்ட்டு ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படி ஒர்க் பண்ணால் தான் உங்களால் கரெக்டாக ப்ராப்பராக அந்த ரைடை கம்ப்ளீட் பண்ண முடியுமே. இல்லைனா கம்ப்ளீட்டே பண்ண முடியாது அந்த ரைடை. பிகாஸ் அது ரொம்ப முக்கியமான விஷயம். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட கண்டிஷன் பக்காவாக இருக்கணும். எந்த ப்ராப்ளமும் தராத மாதிரி, இன்ஜின் சீஸ் ஆகாத மாதிரி கரெக்டாக இருக்கணும். ரெகுலர் ஆயில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா வண்டி சர்வீஸ் பக்காவாக இருக்கணும். பிரேக்ஸு எல்லாமே நார்மலாக ஒரு வண்டி நல்லா இருக்கும் வண்டி அப்படின்னா நம்பிக்கை இருக்கவங்க மட்டும் கொண்டு போங்க. பிகாஸ் ஹைவே இல்லை, நாலேஜ் ஒரு ஸ்கூட்டர்லாம் வந்து ஆகிடுச்சுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. எங்கேயோ இருக்கும் மெக்கானிக் சீட், பக்கத்துலலாம் இருக்காது. ஒரு சீட் ஊருக்குள்ளே போகணும், அந்த ஊருக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது. பைபாஸ் வந்து எப்படி உள்ளே போகணுன்னு தெரியாது. ஊரில் எங்கே கடை இருக்குதுன்னு தெரியாது. நம்ம எல்லா வாட்டுமே கூகுள் மேப் நம்ப முடியாது. பிகாஸ் சின்ன சின்ன கடையெல்லாம் கூகுள் மேப் காட்டாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வண்டி கண்டிஷன் கரெக்டாக இருக்கா, நல்லா இருக்கான்னு மட்டும் ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்துக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், வண்டியோட கண்டிஷன்ன்றது. இப்போது வண்டி கண்டிஷன் நல்லா இருக்குது, நான் ஸ்லோவாக போக போகிறேன், நான் லாங் ட்ரைவ் போகலாமா? இன்னொன்று, பிரேக்ஸ். வண்டியில் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் பிரேக்கிங்னா அவ்வளோ நல்லது. மேக்ஸிமம் ஒரு 80-90 கிலோமீட்டர்ஸ்குள்ளே நீங்கள் ஒரு பிரேக் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 90 கிலோமீட்டர்னால் ஒரு 1 hour 15 minutes பிரேக் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். 20 minutes பிரேக், 15 minutes பிரேக் நம்ம எடுத்தால் கரெக்டாக இருக்கும். பிகாஸ் உங்கள் வண்டி நான் சொன்ன மாதிரி லோ கெப்பாசிட்டி வண்டினால சீக்கிரமாக ஹீட் ஆகிற நினச்சிருக்கனால வண்டி வந்து பிரேக் தேவை. அப்போ தான் அந்த வண்டியோட ஸ்ட்ரெஸ் குறையும், வண்டியோட ஹீட் குறையும்.
அது நீங்கள் பண்ணாமல் கண்டிப்பாக ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்ஜின் சீரியஸ் அஃபெக்ட் ஆகும், வண்டியோட பவர் டவுன் ஆகும், வண்டி சில டைம் அப்படியே நடுவில் நிற்க சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பிரேக்ஸ் நிறைய எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப வைட்டலான விஷயம். நீங்கள் எந்த வண்டியாக இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக பிரேக் எடுப்பாங்க. பெரிய வண்டியாக இருந்தால் கூட ஒரு 400 cc 5 cc வந்தால் கூட ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் பெட்ரோல் பிரேக் கொஞ்சம் பெருசாகவே எடுப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் எடுக்கணும் நீங்கள். ஆனால் கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் கிட்டே வந்து 80-90 கிலோமீட்டர்ஸ்லேயே நீங்கள் ஒரு பிரேக் எடுக்கிறது ரொம்ப அட்வைசபிள். பிகாஸ் இது பெரிய தப்பு நிறைய பேர் பண்ணுறது. பிரேக்ஸ் எடுக்காமல் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. என்னால் ஓட்ட முடியும்ன்ட்டு. நம்மளால் ஓட்ட முடியும், பைக்கு தாங்குமா அப்படின்றதான் கேள்வி. நம்ம பெரிய பிரேக்கு 4 hours 5 hours பிரேக் ஓடிக்க போதில்லை. ஒரு 15 minutes 20 minutes பிரேக் அந்த இன்ஜின் கூலாகிற வரைக்கும் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்மளுக்கு ரொம்ப டைம் போகுதுன்னு நினைக்காதீங்க. அப்புறம் ஃபுல்லாகவே போய்டும், ட்ரிப்பே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நீங்கள் நிதானமாக பொறுமையாக பிரேக்ஸ் எவ்வளோ நிறைய எடுத்துகிட்டு போகிறீங்களோ அவ்வளோ ப்ளஸ் உங்கள் வண்டிக்கு நீங்கள் அவ்வளோ ஈஸியாக ட்ராவல் பண்ணி உங்கள் டெஸ்டினேஷனை கவர் பண்ண முடியும். இதுதான் இந்த 3 இம்பார்ட்டன்ட் டிப்ஸு. இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் ஈஸியாக லாங் ட்ரைவ் போயிடலாம் ஒரு ஸ்கூட்டரில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்கள் வந்த கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் மாதிரி நினச்சிட்டு ஷேர் பண்ணுங்கள். நிறைய சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next time. Bye.